ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே இவ்வாறாக வாசி: இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சவுல் தாவீதை தொடர்ந்து அவரை கொலை செய்யும்படியாக அவர் துரத்தி பல முறை கலந்து சொல்லுகிறார். சில நேரத்திலே தாவீதை சுவரோட கொண்டு போடும்படியாக ஈட்டியை சவுல் எறிகிறார். இவைகளிலிருந்தெல்லாம் தாவீதை தன்னை அவர் தப்பிவித்துக் கொள்ளுகிறது என பார்க்கிறோம். சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும் தேவன் தாவீதை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது என் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லி சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, அப்பொழுது சவுல் 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதை கொண்டு போடும்படியாக கடந்து செல்கிறார். ஆனால் நடந்தது என்ன? சவுலை தாவீது கொண்டு போடும்படியான சந்தர்ப்பம் வந்த போதும் தாவீது சவுலின் சால்வை தொங்கலை மாத்திரம் அறுத்துக் கொண்டு அவர் கடந்து செல்கிறார். இன்னொரு முறை நாம் பார்க்கிறதான பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படியாக அவர் எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனார். அப்பொழுதும் சவுல் தாவீதை கொண்டு போடும்படியாக அவர் கடந்து சென்ற பொழுது அந்த நேரத்திலே நடந்தது என்ன? தாவீது சவுலை கொண்டு போடும்படியாக சந்தர்ப்பம் நேர்ந்தது. தாவீது சவுலின் தலைமாட்டிலிருந்து ஈட்டியும் தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பல முறை தாவீதை கர்த்தர் சவுலின் கைக்கு தப்புவித்தார். ஆகையால் தான் தாவீது சொல்லுகிறார், என் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் தாவீதுக்கு வந்த எல்லா உபத்திரவத்திற்கும் அவர் நீங்களாக்கி விடுவித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் உங்களுடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதாய் இருக்கிறது. சத்துரு பலவித நேரங்களிலும் பல சந்தர்ப்பங்களிலும் உங்களை தாக்கிவிட வேண்டும் என்று பலவிதமான வைரஸ் கிருமிகளையும் பலவிதமான உலகத்தில் காணப்படுகின்ற உலக மனிதர்களையும் பலவிதமான பொல்லாத அந்த உலகத்தில் காணப்படுகின்ற தந்திரங்களையும் உங்களுக்கு எதிராக அவன் புறப்பட்டு அம்புகளை போல எய்து கொண்டிருக்கலாம். அவன் எப்படிப்பட்ட அம்புகளை எய்தாலும் கர்த்தருடைய பார்வையில் உங்களுடைய ஜீவன் அருமையானது என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அவர் உங்களை இந்த எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட எல்லா இக்கட்டிலிருந்தும் ஒரு விடுவித்து பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். சத்ரு வெள்ளம் போல எழும்பி வரலாம், வெள்ளம் போல பலவிதமான வைரஸ் கிருமிகளை அனுப்பலாம், வெள்ளம் போல பலவிதமான நோய்களை உங்களுக்கு எதிராக திருப்பி விடலாம். அவன் வெள்ளம் போல திரளாக எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக அம்புகளை போல எய்தாலும் உங்களுக்காக குடியேற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் இப்படிப்பட்ட எல்லா உபத்திரவங்களிலும் உங்களை விடுதலையாக்கி குடியேற்றுகிறவராய் காணப்படுகிறார். காரணம், உங்கள் ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையானது. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் ஜீவனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். எல்லா விதமான இக்கட்டில் நின்றும் தப்புவிக்கிற தேவன். அவர் சுமக்கிறவர், அவர் இம்மட்டும் சுமந்தவர், இனிமேலும் சுமக்க இனிமேலும் தாங்குவதற்கு ஒரு போதுமான தேவனாய் காணப்படுகிறார். காரணம், உங்கள் ஜீவன் அவருடைய பார்வையிலே மிகவும் அருமையானது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரிலிருந்து ஜீவனுக்காய் கர்த்தருடைய திருப்பாதத்தில் நன்றி செலுத்துங்கள், மகிமை செலுத்துங்கள், அவருக்கென்று வாழுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் தந்த ஜீவனுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் தந்த சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருவானவன் வெள்ளம் போல கடந்து வந்தாலும் நீர் எங்களோடு கூட வந்து சகல வெற்றியும் முறியடிக்கினே வல்லமுள்ள தேவனா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களுக்கு இந்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, உமக்கென்று வாழ, உமக்கென்று பக்தி வைராக்கியம் கொண்டு ஜீவிக்க தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.